நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஏபிசி என்றால் என்ன? நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், சில நண்பர்களுக்கு தெரியாமல் இருக்கும். அதுபோல் தெரியாத நண்பர்களுக்கு தான் இந்த வீடியோ. ஏபிசின்னா ஏன்னா ஆக்சிலேட்டர், பின்னா பிரேக்கு, சின்னா கிளச்சு. அதனோட ஷார்ட் ஃபார்ம் தான் ஏபிசி. இப்போ பார்க்குறது கிளச் லிவர், ஆக்சிலேட்டர் லிவர். முதல்ல ஆக்சிலேட்டர் பைப்பு, ரோட்டர்லாம் கட்டிட்டு கிளச் லிவர் கட்டிட்டு ஃப்ரண்ட் பிரேக் லிவரை கட்டிட்டு நல்லா கெரோசின் போட்டு வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பெட்ரோல் போட்டு வாஷ் பண்ணுங்கள். வாஷ் பண்ணிவிட்டு நல்லா க்ளீனாக தொடச்சிட்டு ஏர் ப்ளோ பண்ணிவிட்டு நல்லா தொடச்சிட்டு அதுக்கப்புறம் ஃப்ரண்ட் பிரேக்கு, அது கிளச்சு, இது ஆக்சிலேட்டர் பைப்பு, இது நல்லா க்ளீன் பண்ணிட்டு நல்லா ப்ரஷ் வச்சு உள்ளார க்ளீன் பண்ணிவிட்டு நல்லா சுத்தமாக தொடச்சிட்டு க்ளீன் பண்ணிட்டு போடுங்க. பார்த்தீங்கன்னா க்ரீஸ் நம்ம சர்வீஸ் அப்போ க்ரீஸ் பேக் பண்ணுவோம், ஆயில் போடுவோம். ஒரு 3 மாதம் தான் தாக்கு பிடிக்காது. அதுக்கப்புறம் அதில் மண் ஓட்டும் க்ரீஸில். ஏன்னா ஓப்பனில் தானே இருக்குங்களா லிவர்லாம், அதில் மண் ஓட்டம், டஸ்ட்டு ஃபார்ம் ஆகும். அதுக்கப்புறம் ஒரு ரஃப்பான ஃபீல் வந்துடும். ஓட்டமாக பார்த்திங்கன்னா ஒரு ஸ்மூத் இருக்காது, வண்டி சுகமாக இருக்காது. டிரைவு என்னமோ ஒரு கருன்ற மாதிரி ஒரு ஃபீல் மாதிரியே இருக்கும். கிளச் பிடிச்சாலோ ஆக்சிலேட்டர் பிடிச்சாலோ கருன்னு ஒரு ஃபீல் இருக்கும். அது போல் இருக்கிற நண்பர்கள், அது போல் இருக்கும் வண்டிக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 3 மாதத்துக்கு ஒரு முறை இது போல் ஆக்சிலேட்டரு பைப்பெல்லாம் கட்டிட்டு கிளச் லிவரை கட்டிட்டு ஃப்ரண்ட் பிரேக் லிவரை கட்டிட்டு நல்லா கெரோசின் போட்டு வாஷ் பண்ணிவிட்டு பெட்ரோல் போட்டு வாஷ் பண்ணிவிட்டு க்ரீஸ் பேக் பண்ணி ஆயில் லூப்ரிகேஷன் பண்ணி திரும்ப ரீஃபிட் பண்ணிங்கன்னா ட்ரைவ் பண்ணும்போது ரொம்ப சுகமாக இருக்கும், ஸ்மூத்தாக இருக்கும். ரொம்ப என்ன சொல்கிறது, ஒரு ரொம்ப நல்லாயிருக்கும். அது நீங்கள் பார்த்திங்கன்னா நம்ம அந்த வண்டியில் நீங்கள் பைக்கில் நீங்கள் இயக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்சிலேட்டர், கிளச்சு, பிரேக்கு தான். மற்றதெல்லாம் இன்ஜின் ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் இன்ஜின் தானாகவே எங்கள் வண்டி முறுக்குனா தானாக ஓடும். அந்த பிரேக்லாம் வீல்லாம் தானாகவே சுற்ற போகுது. நீங்கள் ஒன்றும் சுற்ற போகிறதில்ல. பிரேக்கு, கிளச்சு, ஆக்சிலேட்டர் இது 3 தான் நீங்கள் முறுக்கிறதோ பிடிக்கிறதோ எல்லாமே. அதனால் இந்த 3ம் நீங்கள் பயன்படுத்துகிறத எப்போவுமே க்ரீஸ் ஆயிலெலாம் போட்டு நல்லா ஸ்மூத்தாக மெயின்டைன் பண்ணிங்கன்னா வண்டி ஓட்டமாக சுகமாக இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா கிளச் லிவர் போயிடுச்சு, பெண்ட் ஆகிடுச்சு, கீழே அங்கே போகிறது பெண்ட் ஆகிடுச்சு. ஆனால் புது லிவர் வாங்கிட்டோம். இப்போ புது லிவரை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த ஸ்க்ரூ போட்டு அதில் மைனஸ் ஸ்க்ரூ வரும், மேலே மைனஸ் போட்டு கீழே 10 mm நெட்டு வரும். அது போட்டுட்டு டைட் பண்ணிக்கலாம். நல்லா க்ரீஸ் நல்லா பேக் பண்ணிங்க, அப்போ தான் ஸ்மூத்தாக இருக்கும். சில வண்டி பார்த்திங்கன்னா 3 மாதத்தில் சர்வீஸ் பண்ணுவாங்க, சில வண்டி 6 மாதத்தில் பண்ணுவாங்க. சில நண்பர்கள் 1 வருஷம் கூட ஆகும், அப்படியே ஓட்டுவாங்க. அந்த மாதிரி இருக்கிற வண்டிக்கெலாம் இது கட்ட மாதிரி ஆகிடும். அப்படியே என்ன சொல்கிறது, மரக்கட்ட மாதிரி இருக்கும். கிளச்சு பிடிச்சின்னா கல் மாதிரி இருக்கும், ஆக்சிலேட்டர் கொடுத்தா கல் மாதிரி இருக்கும். அப்படியே ரஃப்பாக இருக்கும், முறுக்கிறதுக்கே ரஃப்பாக இருக்கும். இது மாதிரி பண்ணி பாருங்கள். வண்டி ஆக்சிலேட்டர் கொடுத்து விட்டிங்கன்னா அதுவே தானாக ரிலீஸ் ஆகும். சுக்குன்னு திரும்ப அப்படியே போய் ஆக்சிலேட்டர் கொடுக்கறதுக்கு அப்படியே வெண்ணெய் மாதிரி இருக்கும், ஸ்மூத்தாக இருக்கும், நைஸாக இருக்கும். இப்போ கிளச்சை அட்ஜஸ்ட் பண்ணுறாங்க. கிளச் லிவர் மாட்டிட்டு கிளச்சை அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு கிளச்சு ப்ளே எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள். அதே மாதிரி ஆக்சிலேட்டர் கேபிளும் மாட்டிட்டு ஆக்சிலேட்டர் ப்ளே எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள். சில நண்பர்கள் பார்த்தீங்கன்னா வண்டி ஓட்டுறப்போ புது வண்டி, ஏதாவது பழைய நீங்கள் முதல்ல அவர் வண்டி கற்றுக்கிறப்போ ஏதாவது ஃப்ரெண்ட்ஸ் வண்டியோ சொந்தக்கார வண்டியோ வாங்கி ஓட்டுவார். அந்த மாதிரி வண்டியில் ஏற்கனவே ப்ளே ஏதாவது அதிகமான ப்ளேலாம் இருந்ததுன்னா அதை ஓட்டி பழகும் போது எப்படி பழகிறாரோ அதுக்கப்புறம் இவர் சொந்தமாக புது வண்டி வாங்கினா கூட அதே போல் தான் அவருக்கு தோணும். இதே போல் வீடியோ தொடர்ந்து போடுறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட்